வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை வந்து கொடுத்துருக்கிறேன். நான் தலைமைக்கு பல ஆண்டு காலமாக வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. தலைமை வந்து அதை முடிவெடுப்பாங்க. தலைமை வந்து வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் அவர்கள்கிட்ட வந்து வெற்றி கனியை வந்து சமர்ப்பிப்போம். சிவகங்கை தொகுதியில் இப்போக்கூடிய மக்களவை உறுப்பினர் பெரும்பாலும் மக்களோட இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ்லேயே வச்சுருந்தாங்க கடந்த தூரம் கூட்டத்தில். இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும். நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன இருக்குது? கண்டிப்பாக கழக தலைவருடைய மகத்தான ஆட்சியை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ மக்கள் நலமான் புதிய திட்டம் கூட இருக்குது. இந்த அளவுக்கு யாருமே எந்த நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு வந்தால் தேவையான எல்லா அனைத்து வசதிகளும் வந்து பண்ணி கொடுக்கறதுல திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கான திட்டம். குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கல்வியில் வந்து ஏற்கனவே பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழியில் வந்து கழக தலைவர் அவர்கள் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து மாணவர்களுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் கழக தலைவர் கொடுக்கறதுலேயே மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 40 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதோடைய கூட்டணி கட்சி முன்னைய விட பார்த்தீங்கன்னா பெரும் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி வந்து தலைவருக்கு கொடுப்பாங்க. அவருடைய பிறந்தநாள் பரிசாக மக்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க.